தடை செய்யப்பட்ட மீன்களை பிடித்தாலோ சமைத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிக்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். என்னென்ன மீன்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, இந்த எச்சரிக்கை எதற்காக? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே உணவகங்களை விற்பனை செய்வதற்காக பெட்டி பெட்டியாக பிடித்து செல்லப்பட்ட சுமார் 800 கிலோ தடை செய்யப்பட்ட மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது பறிமுதல் செய்து அதனை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் விஜயகுமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உச்சப்புலி அருகே ஒரு லாரி ஒன்று மீன் ஏற்றி கொண்டு வந்தது. அதனை வழிமறித்து சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட இந்த தேலி மீன் என்று சொல்லக்கூடிய கெளுத்தி மீன்கள், அதாவது ஆப்பிரிக்கன் கெளுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த கெளுத்தி மீன்கள் மற்றும் இந்த டேங்க் கிளீனர், அதாவது சாப்பிடுவதற்கு பயன்படுத்த முடியாத தடை செய்யப்பட்ட டேங்க் கிளீனர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மீன்களும் இருந்தது. இதனை பார்த்த உணவு பாதுகாப்புத்துறை அதனை தற்போது பறிமுதல் செய்திருக்காங்க. இந்த மீன்களை அந்த கெளுத்தி மீன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன் பார்ப்பதற்கு சீலா மீன்களை போல இருப்பதால இந்த உணவகங்கள்ல இந்த சீலா மீனுக்கு பதிலாக இந்த மீனை சமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த டேங்க் கிளீனர் மீன்களை காய வைத்து அதை கருவாடாக மாற்றுவதற்காகவும் இந்த மீன்களை பயன்படுத்துவதாக வந்திருக்கிறது. இதனை கண்டறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்து தற்போது ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியில் கொண்டு சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டி தற்போது புதைத்திருக்கின்றனர். மேலும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஜயகுமார் தெரிவிக்கும் பொழுது இந்த வகையான, அதாவது அரசால் தடை செய்யப்பட்ட இந்த கெளுத்தி மீன்கள், டேங்க் கிளீனர் மீன்கள் உள்ளிட்ட மீன்களை பிடிப்பதோ உணவகங்களில் சமைப்பதோ விற்பனை செய்வதோ கூடாது. மேலும் இவ்வாறு விற்பனை செய்யும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நீதிமன்றத்தின் மூலம் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார். தற்போது இந்த 800 கிலோக்கு மேலான அந்த மீன்களை தற்போது புதைத்த சம்பவம் அந்த மீன் மார்க்கெட் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.